சிந்து பைரவி சீரியல்ல காயத்ரி தாலிய கழட்டி இசக்கி மூஞ்சிலேயே விட்டு கடாசிடுறாங்க. இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எக்காலத்திலயும் உன்னைய நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு செய்கையாலேயே நம்ம காயத்ரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இசக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி கார்ல விழுகுறாப்புல. அதுக்கப்புறம் காயத்ரி கால்லயும் விழுந்து பார்க்குறாப்புல. அன்னபூர்ணி இருந்துகிட்டு சஞ்சய் கிட்ட, இதுக்கப்புறம் இவன் இங்க இருக்க வேணாம். இவனை இழுத்துக்கிட்டு போய் வெளிய வர விட முடியாத மாரி ஜெயில்ல அடைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எப்படியும் கொஞ்ச நாள்ல வெளியில வரத்தான் போறாப்புல. ஸோ இப்ப சஞ்சய் வந்து இசக்கிய இழுத்துக்கிட்டு போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் மகா ஆரம்பிச்சிடுறாங்க. என் தம்பிக்கு ஒரு நியாயம், இந்த சிந்துவுக்கு ஒரு நியாயமா? சிந்துவும் தானே ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணுனா, அப்ப அவளையும் தாலியை கழட்டி போட்டு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி இருந்துகிட்டு, சிந்துவுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். எக்காரணத்தையும் இந்த ஜென்மத்துல நான் சிவாவோட சேரவே விட மாட்டேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து ரொம்ப டயர்டா தண்ணிய தூக்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கையில வேறையா கட்டு போட்டிருக்காங்களாட்டுக்கு. ஸோ விறகு வெட்டும் போது கையை வெட்டிக்கிட்டாங்களாட்டுக்கு. சிவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கார்ல வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப, நம்ம சிந்து குடத்த தூக்கிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. பதறி போய் வந்து நம்ம சிவா தூக்கி வச்சு மூஞ்சில தண்ணி எல்லாம் அடிச்சு விட்டு, என்னாச்சு? ஏன் இப்படி கஷ்டப்படுற? வீட்லயே தண்ணி இருக்குல்ல, எதுக்கு வெளியில போய் எடுத்துட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, என்னதான் வீட்ல தான் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடு டாக்டர், நான் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சிந்து கிளம்புறாங்க. இப்படி இருக்கும்போது நீ எப்படி சமைப்ப? நான் உனக்கு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சிவாவே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு அந்த சாப்பாட்டை நம்ம சிந்துவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாப்புல. நம்ம மகா இத பாத்துடுறாங்க. பார்த்தா என்ன செய்வாங்க, நேரா ஓடி போய் அன்னபூர்ணி கிட்ட வத்தி வைக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணியும் வெளியில குடுகுடுன்னு ஓடியாராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.